கவினோட ஆட்டிடியூடாகோ கவினுக்கு ஒரு ஸ்டைல் இவருக்கு ஒரு ஸ்டைல்னு வச்சுக்கலாமே. ஸோ ரெண்டு பேருக்கு பிரேக் பண்றதுக்குன்னு எதுவும் இல்லை. இவர் தனியா அவரோட ஒரு இதுல இருந்திருக்காரு. அவ்வளவுதான். நார்மலா இப்ப இருக்க பசங்க கொஞ்சம் ஆட்டிடியூடா இருக்கிறாங்க. அதை அப்படியே காமிச்சிருக்காங்க. ஸோ எப்படி இருப்பாங்க பசங்க அப்படின்றத மாதிரி எடுத்திருக்காங்க. மெஜாரிட்டி பசங்க எப்படி இருக்காங்க, ஸோ அத மாதிரி படம் கரெக்ட்னு சொல்ல முடியாது. ஸோ நான் என்ன சொன்ன மெஜாரிட்டி கொஞ்சம் கொஞ்சம் இப்படி நான் பாக்குறதுல இருக்கிறது அதெல்லாம் காமிச்சிருக்காங்க. ஸோ இந்த கதையில ஆண் பெண் அப்படிங்கறதுல இது பெண்ணோட ஆதிக்கம் எந்த மாதிரி இருக்கு நினைக்கிறீங்க? இதுல இல்ல ஆண் ஆதிக்கமா இருக்குதா அந்த மாதிரி இருக்கு சொல்றோம் நீங்க பார்த்த வரைக்கும் கதையில ஆதிக்கம்னா அதாவது ஓவரா அதாவது டாமினேட்டிங்கா மென் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். மென் ஓகே. ஸோ இவங்க போக போக அவருக்கும் புரிஞ்சு அது ஒரு மாதிரி செட்டில் ஆகிற மாதிரி. இந்த கதை ஏற்கனவே வந்த மாதிரி ஆமா இல்ல ஏற்கனவே வந்த மாதிரி தான் ஃபீல் ஆகுது. என்ன படம் சொல்றீங்க? அது ஆல்ரெடி வந்த மாதிரினா லவர் அந்த மாதிரி ஏதாவது சொல்லலாம். இல்ல ஆல்ரெடி நிறைய படம் அந்த மாதிரி சிமிலரா இப்ப லாஸ்டா கூட ஜெயம் ரவி மூவி ஒண்ணு காதலிக்க நேரம் இல்லை அதெல்லாம் சேர்த்து அப்படி எடுத்த மாதிரி இருக்கு. ஆமா பேச்சுலர் கொஞ்சம் சிமிலரா பேச்சுலர் இதெல்லாம். வேற என்ன क्वेश्चंस? 5க்கு எவ்வளவு கொடுப்பீங்க? 5க்கு நான் ஒரு 4.5 கொடுப்பேன் ஸ்டோரிக்காக. ஆனா 0.5 வந்து மியூசிக் நல்லா இல்லன்றதுனால நல்லா இருக்கு பட் அபவ் ஆவரேஜ். ஃபிளாஷ்பேக் நிறைய கொண்டு போயிருக்காங்க. சோ வந்து படம் வந்து ஒரே நாள் நடக்கிற மாதிரி இருக்கு. அது ஃபிளாஷ்பேக் கொண்டு போறது உங்களுக்கு புரியுதா இல்ல வந்து என்னடா திடீர்னு சீன்ஸ் எல்லாம் அவங்க அதுக்கு தான் ஒன்னு போட்டிருக்காங்க. சம்பவம் நடந்த ஒரு நாளுக்கு அப்புறம் ஒரு நாள் முன்னாடி அப்படின்னு கிளியரா போட்டிருக்காங்க. சவுண்ட் மட்டும் சில இடத்துல கொஞ்சம் சென்சிட்டிவா பேசுறதுனால கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு. அப்புறம் அதுக்கும் ஒரு சீன் வச்சிருக்காங்க. ஓகேவா, இதெல்லாம் கொஞ்சம் குட்டி குட்டி ஃபிளாஸ். பட் ஓவராலா கதையா பார்த்தா இந்த ஜெனரேஷனுக்கு தேவையான கதை. மற்றபடி ஓவரால் ஃபீல் குட் மூவி தான். 5க்கு 3.5 கொடுக்கும். என்ன மைனஸ் இந்த படத்துல ரொம்ப போரிங்கான விஷயம் என்ன சொல்றீங்க? ஃபாஸ்ட் பேக் வந்துட்டே இருக்குங்கறாங்க ரிப்பீட் ஆகுதா இருக்காது. சோ ரொம்ப ஃபாஸ்ட் பேக்னா புரியல. ஃபாஸ்ட் பேக் படத்துல வந்துட்டே இருக்குனால ஆமா கொஞ்சம் லாக் அடிக்கிற மாதிரி தான் இருக்கு. அவங்க அடிக்கடி ஒரு மெசேஜ் தெரிவிக்கணும்ன்றதுக்காக கொஞ்சம் கொடுத்துட்டே இருக்காங்க ஃபிளாஷ்பேக் ஒரு பாட்டா. சோ அது கொஞ்சம் கம்மி பண்ணினா மேபி இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஓகே, நம்ம டாடா மூவி பாத்துறோம். கவினுக்கு ஈக்குவலா வருவார் ஆரியோ. கவினுக்கு ஈக்குவலா தெரியல, அது அந்த அளவுக்கு இல்ல. பட் ஓகே, ஃபீல் குட் மூவியா நல்லா இருந்தது. யுவன் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிருக்காரு. அதே மாதிரி மியூசிக்கும் பண்ணிருக்காரு. வொர்க் அவுட் ஆயிருக்கா? யுவனோட இம்பாக்ட் அவ்வளவா படத்துல இல்லாத மாதிரி இருந்தது. இப்ப ப்ரீவியஸ் மூவிஸ்க்கும் இப்ப போடுற மியூசிக் அண்ட் அது அவ்வளவா இம்பாக்ட்ஃபுல்லா இல்ல அப்படின்ற மாதிரி இருக்கு. கவினோட ஆட்டிட்யூட பிரேக் பண்ணிருக்காங்க. ஐயோ வந்து என்ன பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காங்க. அது பாத்தீங்கன்னா ஒரு நேச்சரா ஒரு நடிக்கல. அவரு ரொம்ப ஒரு மாதிரி ஒரு 10 படம் நடிச்சு ஆஸ்கருக்கு செலக்ட் ஆன மாதிரி ஒரு மேனரிசம் தெரியுது உள்ள. டவுன் ஏத்துக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா கவினை ஹீரோவா ஏத்துக்கிட்டீங்க, ஆனா இவரை ஹீரோவா ஏத்துக்க முடியல. அந்த மாதிரிதான் இருக்கு ரியோ பார்க்கும்போது. பட் எனக்கு தெரியல டைரக்டர் அந்த மாதிரி சொல்லியிருக்காரா என்னன்றது தெரியல. பட் இது வந்து ரியோ இல்ல அவர் என்ன இம்ப்ரூவ் பண்ணிருக்கணும்னாக்கா இந்த கதாபாத்திரம், அதாவது நம்ம ஸ்டார்டிங் ஒரு 4-5 படம் தான் பண்றோம் நம்ம இப்ப ஸ்டார்டிங் பீரியட் நம்மளுது. சோ இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டவுன் த எர்த் நம்ம நடிக்கணும். எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ஆக்டிங்ல கொஞ்சம் இன்னும் நல்லா கொஞ்சம் எஃபர்ட் போடணும்னு தெரியணுமே தவிர அவரோட கால் ஷீட் கிடைக்கிறதே கஷ்டம்ன்ற மாதிரி உள்ள அவர் நடிச்சு வச்சிருக்காப்ல. அந்த மாதிரி ஒரு மேனரிசம் தெரியுது உள்ள. அதை பார்க்கும்போது டாடா வந்து அது கம்ப்ளீட்டா வேறங்க. அது இல்ல அது நீங்க வந்து ஸ்டோரி வைஸ் ஜானர் வைஸ் எடுத்தீங்கன்னா அது கம்ப்ளீட் ஜானர் வேற. பட் நீங்க வந்து ஒரு இப்ப டாடால கவின் வந்து ஒரு மாதிரி ரொம்ப திமிரா இருப்பாரு அப்படின்னாக்கா அந்த கதாபாத்திரம் அப்படிதான் இருக்கும் ஆக்சுவலா. ஏன்னா ஒரு ஏமாத்திட்டு போயிட்டாங்க, ஒரு குழந்தைய வளர்க்குறாரு அப்படின்னும் போது அந்த இடத்துல இருக்கும். பட் இவர் ஆரம்பத்துல இருந்து அப்படியே இருக்காரு. இவர் ஏன் அப்படி இருக்காருன்றதுக்கான ஒரு ஜஸ்டிபிகேஷன் ஏதாவது கொடுக்கணும், அதையும் கொடுக்கவே இல்லை ப்ராப்பரா. கிளைமேக்ஸ்ல சொல்றாங்க இதுன்னு சொல்லிட்டு. அதான் நான் லவ்ல சொன்ன மாதிரியே வந்து மிக்ஸ்ட் ஆஃப் எமோஷன்ஸ் எல்லாமே இருக்கும். அதே மாதிரி நல்லா சூப்பரா இருந்துச்சு. இது ரியோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி? ரியோட பெர்ஃபார்மன்ஸ் சூப்பர், நல்லா இருந்துச்சு. ஜோல பார்த்த மாதிரி அவர் நடிச்ச எல்லா படமே நல்லா இருந்துச்சு. ஓவரால் நல்லா இருந்துச்சு ரியோட பெர்ஃபார்மன்ஸ். என்ன போறீங்க படத்துல லைக் ஃபிளாஷ்பேக்ஸ் காமிக்கும் போது லைக் ரொம்ப லாகா போற மாதிரி இருந்துச்சு. மற்றபடி சூப்பரா இருந்துச்சு படம். இது ரியோட கம்பேக் ஆகும்போது இல்ல அதான் ஜோல ஒரு கம்பேக் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் மூவி நல்லா இருக்கு. கண்டிப்பா ஃபேமிலியோட எல்லாருமே வந்து பார்க்கலாம். ஃபன் கேரண்டி. ஓகே, இதுல என்ன மெசேஜ் சொல்றாங்க லவ்ல? அதாவது என்ன சொல்றது, எல்லாமே வந்து இப்போ லவ் பண்ணிட்டு எல்லாம் அடாப்ஷன் அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, பண்ணிட்டு அந்த மாதிரிலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு குழந்தையும் முக்கியம் அப்படின்னு எல்லாமே சொல்றாங்க. அதான் இதுல படத்துல ஏதாவது ரொம்ப போரிங்கான விஷயங்கள் ஏதாவது? போரிங்கான விஷயம் லைக் செகண்ட் ஹாஃப்ல சும்மா லைட்டா ஒரு போரிங் இருக்கு. ஆனா பட் பரவாயில்ல, ஓவராலா ஃபன்னா இருக்கு.
AVI மூவி மேக்கர்ஸ் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த நிகழ்ச்சி பத்தின கமெண்ட் உங்களுக்கு ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.